ஓகே guys, ஸோ பார்த்தீங்கன்னா இதான் வந்து இந்த இன்ட்ரா ஒர்க் அவுட் பெருசாக ஒன்றும் இல்லை இளநி கோகோனட் வாட்டர். எனக்கு வந்த நிலைமையை பார்த்தீங்களா, ஊரில் இத்தனை தேங்காய் மரம் இருந்தும் ஒருக்கா கூட அந்த இளநியை பிடிங்கி குடித்ததும் இல்லை. அப்படி குடிக்கிற நிலைமை வந்தால் கூட இளநியை கண்டு தெரிஞ்சு ஓடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடையில் $5-6 கொடுத்து அதுவும் பொட்டிலில் வாங்க வேண்டியதான்னு வந்துட்டு என்னதான் இருந்தாலும் மரத்தில் இருந்து குடிக்கிற மாதிரி வராது. பட் இதுதான் வந்து இந்த இன்ட்ரா ஒர்க் அவுட். முதல் இன்ட்ரா ஒர்க் அவுட் என்னத்துக்கு குடிக்கிறேன்னு நான் சொல்லிடுறேன். வந்து இப்போ உங்களோட உடம்புல இருக்க எலக்ட்ரோலைஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணும். நீங்கள் ட்ரெயின் பண்ணும்போது உங்களோட உடம்பு வந்து வேர்க்கும், ஸ்வெட் ஆகும். அந்த ஸ்வெட் அதாவது வேர்வை வெளியாகும் போது உங்களோட உடம்புல இருக்க எலக்ட்ரோலைஸ் வெளியாகும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சோடியம், குளோரைட் மற்றும் கொஞ்சோண்டு பொட்டாசியம், கால்சியம் அதெல்லாம் உங்களோட வேர்வையோட வெளியில் போகும். இதெல்லாம் உங்களோட உடம்புல ரீப்ளேஸ் ஆச்சுண்டா உங்களோட எனர்ஜி லெவல் வந்து ஒரு லெவலாகவே இருக்கும். ஸோ உங்களோட ஃபுல் ஒர்க் அவுட்டையுமே நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. ஸோ அதுக்காண்டி தான் வந்து இன்ட்ரா ஒர்க் அவுட் குடிக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக உடம்புக்குள்ள விடுவோம்னு தான் இளநியை நான் குடிக்க வலிக்கிறேன். பட் எனக்கு இளநீ வந்து நல்லாவே வேலை செய்யுது. இது வந்து நேச்சுரலாக வந்து இந்த இளநியில் இருக்க சுகர் கார்ப்ஸ் வந்து எங்களோட உடம்புக்கு குயிக்காக அப்சர்வ் ஆகும். அதோட இதில் நல்ல எலக்ட்ரோலைஸும் இருக்குது. ஸோ அதுக்காண்டி தான் வந்து இன்ட்ரா ஒர்க் அவுட் குடிக்கிறது. நான் 2 ரீசனுக்காண்டி இளநீ குடிக்கிறேன். ஒன்று எலக்ட்ரோலைஸ், அதாவது இந்த இன்ட்ரா ஒர்க் அவுட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கார்போஹைட்ரேட் அளவு கூட்டிட்டு இப்போ நீங்கள் ஒரு ப்ரோ பாடி பில்டர் இல்லாட்டி நீங்கள் நிறைய சாப்பிட்டு கொண்டிருக்கீங்க, இல்லாட்டி உங்களோட கேலரிஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு சாப்பிட கஷ்டமாக இருக்குண்டா வந்து இந்த மாதிரி லிக்விட் ஃபார்முக்கு மாறுங்க. ஃபுல் டயட்டையுமே லிக்விட் ஃபார்முக்கு மாற்றிடாதீங்க. இப்போ இதில் ஒரு 300 ml மாதிரி குடிச்சிங்கண்டா ஒரு நாளைக்கு வந்து உங்களோட காப்ஸை குறைக்கும். ஸோ நான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 500 காப்ஸு கிட்ட சாப்பிட்டு கொண்டுக்கோம் ஒரு நாளைக்கு. அதாவது இப்போ ஈஸியாக சொல்லணுமெண்டா ஒரு 1 கிலோ குக் பண்ண ரைஸ் மாதிரி நான் சாப்பிடணும். ஸோ எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதனாலேயே வந்து நான் இளநியை இன்ட்ரா ஒர்க் அவுட் எடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து காப்ஸ் இருக்குது. ஸோ நான் அந்த 300 ml ஒரு நாளைக்கு குடிச்சினேன்டா நான் சாப்பிட்ற சோறுன்ற அளவு குறையும். ஸோ எனக்கு ஈஸியாக கன்சியூம் பண்ண முடியும். ஸோ இந்த 2 ரீசனுக்காண்டி தான் குடிக்கிறேன் நான். ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் 300 ml நான் எடுத்துகிட்டு போகிறேன் நான். ஸோ இதைத்தான் வந்து இந்த இன்ட்ரா ஒர்க் அவுட்டில் அப்படியே ஜிம் அடிக்க சிப் பண்ணி கொண்டிருப்போம். ஸோ உங்களுக்கு எனர்ஜி ட்ராப் ஆகுது இல்லாட்டி இது வரைக்கும் நீங்கள் இன்ட்ரா ஒர்க் அவுட் பக்கமே நீங்கள் போனது இல்லையாண்டா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு 300 நீங்கள் 300 குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 100-200 மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு பாருங்கள் உங்களோட எனர்ஜி வந்து எப்படி மாறுதுண்டு. ஸோ உங்களோட ஃபுல் ஒர்க் அவுட்டையுமே வந்து நல்ல எனர்ஜியோடு நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுவீங்க.